வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு ஹைவே டிபார்ட்மெண்ட் இப்போ ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை 15,700 மேக்ஸிமம் 58,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. முக்கியமாக எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் கிடையாது. இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ணுறதுக்குமே எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஃப்ரெஷர்ஸுமே தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க நவம்பர் 24 வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க எப்படி அப்ளை பண்ணணும், அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டையுமே நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் இது, ஓகேங்களா? ஸோ இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் 17 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அவங்க அஃபிஷியலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே தரல. நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி, முன்னுரிமை சான்று மற்றும் பணி அனுபவ சான்று இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட சுய விவரங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி அது கூட இருப்பிட சான்றிதழும் 2 அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்டேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகள் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 16. ஸோ அதுக்கப்புறம் வாங்கின நன்னடத்தை சான்று தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ 2 நன்னடத்தை சான்று அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்டேருந்து வாங்கி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தனியாக விண்ணப்பங்களும் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் கரெக்டாக ப்ரூஃப் எல்லாம் இணைக்கலை அப்படின்னா உங்கள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை நேர்லேயோ தபால் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் 26/11, அதாவது நவம்பர் 26 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடருக்கு வந்து 16 வேக்கன்சிஸும், பழங்குடியினருக்கு 1 வேக்கன்சிஸும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. நேரடி நியமனம் மூலமாக ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டில் 16 வேக்கன்சிஸ், ஆதி திராவிடரில் அதாவது SC கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளரில் 1 வேக்கன்சிஸ் ST கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1/7/25 அந்த டேட் படி 35 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். முக்கியமாக தமிழில் பயின்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கணும். சேலரி பார்த்திங்கன்னா 15,000 50,000 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி அலவன்சஸ்லாம் சேர்த்து 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்டிங்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதற்கான இடம், நாள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தனியே கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வுக்கு மதிப்பெண் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், ஓகேங்களா? ஸோ உங்களோட மார்க் பேசிஸில் நேர்முக தேர்வுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது திருப்திகரமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே படித்து பார்த்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டிரைவர் கேட்டகரியில் 6 வேக்கன்சிஸ், அலுவலக உதவியாளர் கேட்டகரியில் 25 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. SC ST கேட்டகரிக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு
ஸோ அவங்க டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சேம் குவாலிஃபிகேஷன் தான், 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிரைவிங் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சேலரி டிரைவர் போஸ்ட்டுக்கு மட்டும் 19,500 71,900 வரைக்கும் இருக்கும். அலுவலக உதவியாளர் போஸ்ட்டுக்கு 15,700 58,500 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா SC STக்கு 18 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன் 2 போஸ்ட்டுக்குமே 8th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. இங்கே நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி தான் ஒரு பேப்பரில் நீங்கள் உங்களோட பயோடேட்டா வந்து ரெஸ்யூம் மாதிரி ரெடி பண்ணி அது கூட 2 அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நன்னடத்தை சான்று வாங்கி அதிக அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க மாதிரி நேர்லேயோ போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அலுவலக உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கோட்டத்துக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் கோட்டத்துக்காக விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். கும்பகோணம் கோட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி நாகப்பட்டினம் கோட்டை பணியிடத்துக்கு இந்த அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இங்கே தனியாக அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கால் லெட்டர் மூலமாக தெரிவிப்பாங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலூர் கோட்டத்திலேருந்து, அதாவது கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ், அலுவலக காவலர் அதாவது வாட்ச்மேன் கேட்டகரியில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து உங்களுக்கு லாஸ்ட் டேட் வேரி ஆகுது. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 18 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். கல்வி தகுதி 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 15,700 58,500 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அலுவலக காவலர் வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி, சேம் ஏஜ் லிமிட், சேம் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. SC கேட்டகரிக்கு இந்த வேக்கன்சிஸ் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி தனியாக ஒரு A4 ஷீட்டில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நன்னடத்தை சான்றுகள் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. நேர்முக தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு வரணும். சான்றிதழ் வந்து கண்டிப்பாக சான்றிதழ் சரிபார்க்குறப்ப அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும். அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போகணுங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் அவங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்கிற பட்சத்தில் இன்டர்வியூவில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SC ST கேட்டகரிக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், ஜீப் டிரைவர் அப்படின்னு சொல்லி 3 கேட்டகரியில் வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 10 மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வெளிவந்திருக்கு. அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது நிரந்தரமான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.